ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெரி இம்பார்ட்டன்ட் கன்வேஸ் தான் பார்க்க போகிறோம். தென்காசி மாவட்டம் கரிவலம் நல்லூர் இங்கே மலையடிப்பட்டியில் அகழாய் மேற்கொண்டாங்க. 2500 ஆண்டுகள் பழமையான படிக்கட்டு கிணறு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அங்கே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 4க்கு 4 மீட்டர் அளவு. சரிங்களா, 4க்கு 4 மீட்டர் அளவு கொண்ட படிக்கட்டு அமைப்புடன் கூடிய கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிணறுல இருக்கக்கூடிய செங்கற்களோட அளவுகள் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் நீளம். சரிங்களா, ஒரு செங்கல் 40 சென்டிமீட்டர் நீளம், 20 சென்டிமீட்டர் அகலம், 7 சென்டிமீட்டர் கனம் கொண்ட மிகப்பெரிய செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கிணற்றோட உள்பகுதியில் நீர்மட்டம் அதிகமாக இருந்திருக்கான ஆதாரமும் தடயங்களுமே இருந்திருக்கு. சரிங்களா, முதன்முறையாக படிக்கட்டு அமைப்புடன் கூடிய கிணறு இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிணற்றோட படிக்கட்டுகள் கற்களால் ஆயிருக்கு. அதோட சுவர் இல்லையா, கிணற்றோட சுவர் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படிக்கட்டுலேருந்து தேய்மானமும் அடைஞ்சிருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்கலாம், மக்கள் நீண்ட காலம் இந்த கிணற்றை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போன்ற கிணற்றோட அமைப்புகள் வேறு எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி, காவிரிப்பட்டினம், அரிக்குமேடு இங்கே நடைபெற்ற அகழாய்விலும் இது போன்ற கிணறு செங்கல் அமைப்பு போன்ற கிணறு கட்டுமானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அகழாய்வில் தான் வாழ்விட பகுதியும் இடுகாட்டு பகுதியும் ஒரே இடத்துல இருந்தது அறியவும் முடிகிறது. சரிங்களா, அதாவது வாழ்விட பகுதியும் இடுகாட்டு பகுதியும் ஒரே இடத்துல இருந்ததுக்கான அறிகுறி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கரிவந்தநல்லூர் அருகே இருக்கக்கூடிய மலைப்பிடிப்பிடி கிராமத்தில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 இடுகாட்டு குழிகள் தோன்றப்பட்டிருக்கு. அந்த 2 இடுகாட்டு குழிகளில் முதுமக்கள் தாளிகள் வரையப்பட்ட 3 பானைகள் கண்டறியப்பட்டிருக்கு. வேறு என்னெல்லாம் அங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கருப்பு மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு, கீரல் குறியீடுகள் கொண்ட பானைகள் இங்கே இருக்குது. அப்புறம் கண்ணாடி மணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சுடுமண் சிற்பங்கள் இங்கே கிடச்சிருக்கு, விளையாட்டு கற்கள், அப்புறம் கற்கருவிகள் கிடச்சிருக்கு, இரும்பு பொருட்கள். சரிங்களா, இரும்பு பொருட்களும் இங்கே கண்டறியப்பட்டிருக்கு, இரும்பு உருக்கின் கழிவுகள், இரும்பு உருக்குவாங்கள்ல அதோட கழிவுகளுமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஹீமடைட் இரும்பு தாதுமே இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் உயர்தர வெண்கல துண்டு. சரிங்களா, உயர்தர வெண்கல துண்டு ஆகிய இந்த சைடில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காரிச்சாத்தான் கிராமத்தில் 1930ஆம் ஆண்டு 6 தங்க நாணயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே வணிகத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டறியப்பட்டுள்ள தொழில் சான்றுகள் மூலம் இது என்ன காலம், நுண்கற்காலம், இரும்பு காலம், வரலாற்று தொடக்க காலம் மற்றும் வரலாற்று காலம் அனைத்து காலங்களும் மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு இங்கே கிடைச்ச அகழாய்வு மூலம் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரில் கிடைச்ச முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் தொல்லியல் ஆய்வு. கம்பல்சரி இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குறாங்க. கம்பல்சரி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, கம்பல்சரி இதை ஸ்டடி பண்ணி நோட்ஸும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது டெய்லி சேனலில் டெஸ்ட் நடக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடக்கும். நம்ம இந்த டைம் கம்பல்சரி குரூப் 4 அச்சீவ் பண்ணோம். சரிங்களா, டெய்லி டெஸ்ட்டு கலந்துக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டாக எது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, நான் இந்த வீடியோவோட கமெண்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேனல், சரிங்களா, டெலகிராம் சேனலோட லிங்க் பின் பண்ணுறேன். ஸோ அதை கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள், டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. நம்ம இந்த டைம் கம்பல்சரி என்ன பண்ணோம், குரூப் 4 அச்சீவ் பண்ணுறோம். சரிங்களா, உங்களுக்கு வேறு எது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. மறுபடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.